படங்களை சைன் பண்ற வேகத்தை கொஞ்சம் குறிச்சிங்க. நான் ஸ்கிரிப்ட்ல படிக்க ஏங்கினது வெளிப்படையா பேசுற தைரியமான கதாபாத்திரமா இருந்தும் படத்தோட ஹீரோயினா இருக்கணும்னு தான். நம்ம படத்துல நல்ல பெண்ணுனா மென்மையா இருக்கணும், நல்ல பெண்ணா ஆண்கள் சொல்றத கேட்கணும், எளிமையான பெண்ணுனா எளிதில் பழகக்கூடிய பெண்ணுனா சொந்தமா யோசிக்காம இருக்கணும். அதே என்ன ரொம்ப பாதிச்சது. ஆனா துணிச்சலான பெண்ணா நிறைய படம் பண்ணிருக்கீங்களே. ஆனா ஒண்ணு மட்டும்தான் நிஜமாவே என்ன போல இருந்தது. அந்த இடைவேளைக்கு அப்புறம் ஒத்துக்கிட்ட முதல் படம் அது. செருப்பு தெரியாதுல்ல? தெரியாது டைரக்டர் சார். ஒரு நிமிஷம், நான் கதவை திறக்கிறேன். இல்ல நீங்க இருங்க, என்கிட்டயே சாவி இருக்கு. ஓ, ஆனா நான் பூட்டியிருக்கேனே, இப்ப திறக்க வேற வரல. பலமான கதவை பாருங்க, இது உடைச்சேதான் ஆகணும் போல இருக்கு. சரி, பின்ன நானே வரேன். ஜாக்கிரதை, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. In 1, 2. ஃப்ரேம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பேருமே அதில் நல்லா இருக்கீங்க. ஸோ இந்த சீனில் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கோயிலில் கல்யாணம். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். மாலை கொண்டு வா, நான் காட்டுறேன். ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறீங்க. வா, வேடிக்கை உந்தி கதா. சேத்தனியா, உங்க சீட்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏய், இதில் என்ன இருக்கு? இது வெறும் சேர் தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பரவாயில்லையா? யா ஊரை பற்றி கேட்கல. நான் ஒன்றும் ஆந்திர பிரதேஷ் டூரிசம் மினிஸ்டர் இல்லை. எல்லாரும் சின்னவங்களா இருக்காங்க, டீமே சின்னதா இருக்கு. அப்புறம் செட்ல நிறைய பெண்கள். நிச்சயமா இவ்வளோ சந்தோஷமா வேற எந்த படத்துலயும் இருந்ததில்ல. ஏன் இதே சந்தோஷத்தை ஷூட்டுக்கு அப்புறம் நீடிக்க வைக்கலாம்னா என்னோட ஒரு டின்னர். விஸ்வகர்மா டே கும்பிடுறா. ஸ்ரீகாந்த், என்னடா? முடியலம்மா. ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஏய், என்ன நடக்குது கேக்குறேன்ல. ஸ்ரீகாந்துக்கு போத பழக்கம் இருக்கு. தவமா தவக்கெடுத்து பெத்த புள்ள போதைக்கு அடிமையாயிட்டோம். நம்ம ஆத்துல போத ஊசி இருக்குது, உனக்கு தெரியுமா சக்தி? பெருமளை என்ன பண்ணுவேன்? சரியாயிடுமா? விடுமா, சரியாயிடும். சக்தி விடுமா, சரியாயிடும், சரியாயிடும். டாக்டர் கிட்ட தான் காட்டணும். சக்தி, டாக்டர் கிட்ட காட்டினா தாமா சரியாகும். சக்தி வேண்டாமா? சக்தி வேண்டாமா, அவன் ஏதாவது பண்ணிக்க போறான். ப்ளீஸ். நம்பிக்கையான ஆள் தாமா.
மறுவாழ்வு மையம் அதான் ஒரே வழி. போதை மறுவாழ்வு மையம் இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மருந்து கொடுத்து குணப்படுத்துகிற மாதிரி தான். உங்கள் பையனை பத்திரமா பார்த்துப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் ஆனா இங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வெளி ஸ்டேட்டில் பார்த்துக்கலாம். இல்ல டாக்டர், அவனை அப்படி தனியாலாம் அனுப்ப முடியாது. அம்மா மறுவாழ்வு மையத்துல நன்னா பார்த்துப்பான். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவன் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவனை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது டாக்டர். அம்மா இப்ப அவனை நல்லபடியா காப்பாத்த இது மட்டும்தான் வழி. டாக்டர் சரி, போலாம் வாங்க டாக்டர். பெங்களூரில் ஒரு மறுவாழ்வு மையம் இருக்குது. அங்கே விஷயம் வெளியே போகாமல் பார்த்துப்பாங்க. அங்கே போய் சேர்த்துருங்க. உடனடியா செய்யுங்க டாக்டர். நான் முதல்ல சில பேர்கிட்ட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி என்னடி உனக்கு தம்பி மேல திடீர் பாசம்? அவன் இருக்கானா செத்தானா கூட இவ்வளவு நாள் பார்க்காம ஓ உலகத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்த. என்னைக்காவது ஒரு வார்த்தை அவன் கூட பாசமா பேசிருப்பியா நீ? பாவம் புள்ள அவனுக்குள்ளேயே அவஸ்தைப்பட்டு இருந்தா. ஓ அப்ப இது கூட ஏன் தப்பு தானாமா? சக்தி, நீ இதுல தலையிடாத. பெத்த தாயா நானே என் பையனை பாத்துக்கிறேன். நீங்களே பேசி முடிவெடுங்க. அவங்க புள்ள சம்பந்தப்பட்டது, நான் எதுக்கு அனாவசியமா? டாக்டர் எவ்வளோ பே பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, கொடுத்துடுறேன். சாரி, அதுக்கு அந்த புக்கை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, என்னது? படித்ததும் கிடையாது. தூக்கி போட்டேன். எனக்கு அந்த புக் தந்தே ஆகணும். வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கிற பொண்ணு புக்கை வீசுவாங்கன்னா நம்புற மாதிரி இல்லையே. என்னை பற்றி விசாரணை நடந்திருக்கோ? உன்னை இந்த படத்தில் நடிக்க கேட்டதே லைப்ரரியில் தான், வேணும்னதே அதனால தான். இப்படி ஒரு படிப்பாளிக்கு இந்த படைப்பாளியும் என்னோட கதாபாத்திரமும் சரியாக புரியும் தெரியும். நானும் பின்தொடர்ந்து பார்த்துருக்கணும். என்ன மாதிரி இயக்குனரோட வேலை செய்கிறேன்னு விசாரிச்சிருக்கணும். செட்டில் பார்த்துக்கலான்னு வாய்ப்பெல்லாம் எடுக்காம. எடுத்தது ரிஸ்க்கு தான். நான் என்ன மாதிரி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் ஒரு திறந்த புக்கு தான். நீ கேள்வி கேட்டால் மட்டும் போதும். கேட்டு தான் பாரு சக்தி. அப்புறம் சக்தி, நல்ல வேளை நீ வந்த. இவங்களை கூப்பிட்டதே உன்னை வர வைக்க ஒரு காரணம் வேணும் தான். அண்ட் ஒன்று சொல்லு, நாளைக்கு இவங்க எல்லாரையும் திரும்ப கூப்பிடணுமா, இல்லை நீ நானும் மட்டும் இருந்தால் போதுமா? தெரியல. நான் அடுத்த ஷூட் வரைக்கும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக போகணுமா? அப்போ இந்த சான்ஸ் என்னால் விடவே முடியாது. உங்களோட இந்த டான்ஸ் கிடைக்குமா? எல்லாம் ஓகேவா? நான் ஓகே. முடியலன்னா தள்ளி போடலாம் ஷூட்டை. இல்லை வேலை இல்லை, முடிச்சிடலாம். ஷூட்டோட கடைசி நாள்னு என்னால் நம்பவே முடியல. ஆமாம், எனக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீன் எழுதிடலான்னு இருக்கு. அப்படியாவது போக விடாமல் தடுக்கலாமேன்னு. நல்லா தான் இருக்கும் அப்படி முடியும்னா.